Good afternoon all. I am Raghu. I am from Palladam. I am completed for UG for BBSCA. நான் இங்கே ஃபார்ச்சூன் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி 3 months ஆச்சு. அந்த 3 monthஸில் நான் பண்ண ப்ராஜெக்ட்டுமே அப்புறம் வெப்சைட் அப்புறம் டேஷ்போர்ட் பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் எடுத்துருக்கிற ஆப் பார்த்தீங்கன்னா ஆட்டோகோன்னு சொல்லி லோக்கல் ட்ராவலிங் ஆப். இதில் எப்படின்னா ஆட்டோ, பைக், கேப் இந்த மாதிரி இதெல்லாம் ரைட் புக் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஆப். இதில் நான் இன்புட் பண்ண ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாகின் வந்து மினிமைஸ் பண்ண லாகின் ஸ்க்ரீன்ஸை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் புக்கிங் ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், வாய்ஸ் ரிப்போர்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லைவ் ட்ராக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் பார்த்த பெரிய ப்ராப்ளம் எதுனா இந்த டிரைவர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதனால வந்து புக் பண்ணுறப்பவே டிரைவர்ஸ் கூட டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, கால் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, சேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் வந்து அவங்களே வந்து புக்கிங் வந்து கேன்சல் பண்ணி விட்றாங்க. அதனால வந்து அவங்க கேன்சல் பண்ணாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டிரைவர் உடனே அசைன் ஆகிற மாதிரி ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஆப்புக்கு யூஸ் பண்ண டிசைன் சிஸ்டம். இதில் வந்து நான் ப்ளூ வந்து மேஜராக செலக்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, ப்ளூ கலர் ஒரு மாதிரி எப்படி சொல்லணும்னா ஒரு ட்ரஸ்டபிள் கலர், அதனால நான் வந்து ப்ளூ கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இதில் நான் வந்து இன்டர்ன் அப்புறம் வந்து ராப்டோன்னு சொல்லி 2 ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் வந்து கிரிட் சிஸ்டம் வந்து காலம் 4, மார்ஜின் 16, கெட்டர் 20ங்கலாம் நம்ம கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்பேசிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 4, 8, 10, 24, 30 to 48ங்கிற மாதிரி ஸ்பேசிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நான் யூஸ் பண்ண அவதார்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேப் பட்டன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணிக்கணும் அதை கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் பார்டர் ரேடியஸ் கொடுத்த சைஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் அதில் யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸ் பட்டன்ஸ், இது வந்து நான் கன்ஃபார்ம் சொல்லி ஒரு பட்டன் காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணிட்டு அதில் இருக்க டெக்ஸ்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அதில் என்னென்ன பட்டன்ஸ் கொடுத்துருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக நான் இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் உள்ள கொடுத்துருக்கேன். அப்புறம் பாட்டம் நேவ் பார், இதில் வந்து ஹோமு, சர்வீசஸ், அப்புறம் வந்து ரைட்ஸு, ப்ரொஃபைல் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ நான் யூஸ் பண்ண ஐகான்ஸ் கொடுத்துருக்கேன். ஐகான் சைஸ் பார்த்தீங்கன்னா 24 to 24ங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து டாப் பாரில் பார்த்தீங்கன்னா டாப் பார் என்னென்ன யூஸ் பண்ணிக்கணும் அது ஒரு 4-5 இது கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து நான் யூஸ் பண்ண கார்ட்ஸு, அதுக்கப்புறம் நான் ஃபில்டு காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து லோடிங்ஸ்க்கு என்னென்ன ஐகான்ஸ் யூஸ் பண்ணிக்க அது கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து லோடர் கொடுத்துருக்கேன், அப்புறம் டிவைடர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங். அடுத்து வந்து நான் யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் இருந்துன்னா, நான் ஒரு ஃப்ளோன்னு கொண்டு போயிருந்தேன். அதில் வந்து சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோவை நான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணேன். இதுதான் நான் ஃபேஸ் பண்ண பெரிய ப்ராப்ளம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து என் ஸ்க்ரீன்ஸ் ஓரளவுக்கு நீட்டாகவும் ஒரு ஃப்ளோவாகவும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ண முடிஞ்சுனால. அப்புறம் நான் இது மூலமாக லேர்ன் பண்ணது என்னன்னா, இந்த ஆப்போட பர்பஸ் என்ன, இந்த ஆப் நான் என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்கேன், டெய்லி லைஃப்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றாங்க, அவங்களுக்காக நான் இந்த ஆப் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.